குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். உங்களுக்கு இப்போ வந்து ஆன்லைனில் வந்து எக்ஸாம் வந்து நடக்க போகுது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சில சில இஷ்யூஸ் வந்து நம்ம வந்து தவிர்க்கணும். ஃபஸ்ட்டு இஷ்யூ வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் இஷ்யூஸ். அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் தான் ரெஸ்பான்சிபிள். ஓகேவா? டெக்னிக்கல் இஷ்யூஸ் இந்த சென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஷின் பேப்பர் கரெக்டான டைமுக்கு எங்களால் போஸ்ட் பண்ண முடியலன்னா அது எங்கள் சைடு. அதை வந்து உங்களுக்கு டவுன்லோட் பண்ண முடியல சார், நெட்வொர்க் கிடைக்கல அப்படின்ற மாரி ப்ராப்ளம்லாம் இருந்ததுன்னா அது வந்து உங்கள் சைட் ப்ராப்ளம். அதை நீங்கள் கண்டிப்பாக ரெக்டிஃபை பண்ணி தான் ஆகணும். ஃபர்ஸ்ட் திங் புரிதுங்களா? சார் நெட்வொர்க்கே எங்கள் ஊரில் கிடைக்கல அப்படின்ற மாதிரிலாம் சொன்னீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. நெட்வொர்க் கரெக்டாக இருக்கணும். ஸ்பேர் மொபைல் எப்பயுமே வச்சுங்க. மொபைல் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து அது ஒரு பெரிய ரிஸ்க்கு. ஓகேவா? அது வந்து இருக்கக்கூடாது. ஏற்கனவே நீங்கள் வந்து ஆன்லைனில் எக்ஸாம் எழுதுறதால ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். ஓகே. செகண்ட் திங் வந்து நான் வந்து மெசேஜ் வந்து வாட்ஸ்அப் மூலிமா தான் நாங்கள் உங்களை காண்டாக்ட் பண்ணுறோம். மெசேஜ் வந்து நாங்கள் வாட்ஸ்அப்பில் பார்க்கல, எங்களுக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி இன்னுமே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஏதாவது ஒன்று சொன்னோன்னா நாங்கள் வந்து மெசேஜ் பார்க்கல அப்படின்றது. ஓகேவா? ஸோ இது மற்ற விஷயத்துக்கு வந்து ஓகே, அது ப்ராப்ளம் இல்லை. ஆனால் ஆன்லைன் எக்ஸாமினேஷன் போது இதே ரீசனை வந்து யாருமே வந்து சொல்லக்கூடாது. ஸோ நாங்கள் வந்து இண்டிவிஜுவலாக வந்து கால் பண்ணுறதை விட தவிர்த்து மெசேஜ் அனுப்பிச்சு அது உங்களுக்கும் அது வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்காது, எங்களுக்கும் டிஸ்டர்பன்ஸாக இருக்காது. ஓகேவா? ஸோ அது ரெண்டு விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப கிளியராக நீங்கள் பார்த்துக்கணும். மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து முக்கியமான விஷயம் வந்து என்னென்னா எங்களுக்கு வந்து ப்ராப்பராக வந்து அட்டண்டன்ஸ் வந்து உடனே நாங்கள் க்ளோஸ் பண்ணி ஆகணும் ஆன்லைனில். ஓகேவா? இந்த அட்டண்டன்ஸ் க்ளோசிங்கில் வந்து ஃபஸ்ட்டு திங் வந்து என்னென்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கொஷின் பேப்பரை பார்த்த உடனே அவங்க கொஷின் பேப்பரை எழுத ஆரம்பிச்சிட்டாங்களா இல்லையான்றது எங்களுக்கு தெரியணும். ஓகேவா? ஸோ கொஷின் பேப்பர் ரிசீவ்டு அப்படின்னு நீங்கள் போட்டிங்கன்னா அதை நாங்கள் அட்டண்டன்ஸாக நாங்கள் வந்து கன்சிடர் பண்ணிப்போம். ஓகேவா? ஸோ கிளாஸ் ரூமில் நாங்கள் வந்து கொஷின் பேப்பர் வந்து போட சொல்லியிருந்தோம். அந்த மெத்தடில் வந்து ஒரு நெகட்டிவ் இருக்குது. என்னென்னா நேம்ஸ் வந்து மாறி யார் ஃபஸ்ட்டு வந்து போஸ்ட் பண்ணுறாங்களோ அவங்க நேம் வந்து ஃபஸ்ட்டு வரும். ஸோ ஃபாலோ அப் பண்ணுறது வந்து எங்களுக்கும் கஷ்டம். இன்னொரு ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யார் யார் போட்டாங்க போடல அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாது. ஓகே. ஸோ நீங்கள் கியூபி ரிசீவ்னு போட்டு நீங்கள் போயிடுவீங்க. ஸோ யாரோ ஒருத்தவங்க மறந்துட்டு இருந்தால் கூட உங்களால் வந்து என்ன பண்ண முடியாதுன்னா இந்த மாதிரிப்பா நீ வந்து கியூபி ரிசீவ்டு போடல, நீ போடு அப்படின்னு வந்து உங்களால் வந்து சொல்ல முடியாது. ஓகேவா? ஸோ நம்ம வந்து இப்போ இந்த தடவை வந்து எதில் பண்ண போகிறோன்னா ஸ்ப்ரெட்ஷீட்ஸில் வந்து பண்ண போகிறோம். ஸோ இந்த ஸ்ப்ரெட்ஷீட் பார்த்துங்க, உங்களுக்கு வந்து நேம் இருக்கும், அவங்க எலெக்டிவ் என்ன எலெக்டிவ்ன்றது இருக்கும். டேட் வைஸ் இப்போ வந்து 2 February ஆஃப்டர்நூன் IRLW இருக்குது. ஓகேவா? அப்படியே டேட் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே வந்து நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ IBM வந்து 4th March ஆஃப்டர்நூன் வரைக்கும் டேட்டும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேவா? இப்போ இன்னொன்று என்னென்னா IRLW கொஷின் பேப்பர் வந்து போஸ்ட் பண்ண உடனே நீங்கள் என்ன பண்ணணும்னா இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட் இருக்காங்கன்னா அது அந்த ட்ராப் டவுன் பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா QP ரிசீவ்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும், அதை வந்து போட்டுடணும். ஓகேவா? இது உங்களுக்கு தான் போடணும், மற்றவங்களுக்கு வந்து போடக்கூடாது. அது ஏன்ற ரீசன் நான் சொல்கிறேன். ஓகே. ஸோ இந்த மாதிரி நீங்கள் QP ரிசீவ்டு வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட் எடுத்தோடனே நீங்கள் வந்து போட்டுருணும், அந்தந்த ஸ்டூடெண்ட் வந்து போட்டுடணும். மற்ற ஸ்டூடெண்ட் நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, உங்கள் ஃப்ரெண்டு வந்து போடாமல் இருந்தாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், அவங்களுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புங்க, இல்லைன்னா ஒரு கால் அடிச்சிருங்க. ஓகேவா? ஓகே. முடிச்சிட்டிங்க. சாஃப்ட் காப்பி வந்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், சாஃப்ட் காப்பி அப்லோடுன்னு சொல்லிட்டு அதை வந்து போடுங்க. இந்த இன்னொரு விஷயம் வந்து என்னென்னா சொல்கிறேன், சாஃப்ட் காப்பி ஏன் வந்து அப்லோடுன்னு நான் போட சொல்கிறேன்னா சில பேர் வந்து அப்லோட் பண்ணுறீங்க, சப்மிட் கொடுக்காட்டாலோ இல்லை அதில் நெட்வொர்க்கில் இஷ்யூ இருந்தாலோ நீங்கள் வந்து அப்லோட் பண்ண மாதிரி காட்டும். ஆனால் எங்களுக்கு பார்க்கும்போது அது அப்லோட் ஆகிருக்காது. நீங்கள் என்ன நினச்சிருப்பீங்க, ஓகே நம்ம ஒர்க்கை வந்து முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அடுத்த ஒர்க்கை நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டு இருப்பீங்க. நாங்களும் என்ன பண்ணுறோன்னா ஓகே அவன் வந்து இன்னும் சாஃப்ட் காப்பி அப்லோட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ஆப்ஷன் போகிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. புரிதுங்களா? ஸோ அந்த ப்ராப்ளம் இருக்கக்கூடாது. என்னை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு ஸ்டூடெண்ட்டுமே வந்து மிஸ் ஆகக்கூடாது. எல்லாருமே வந்து என்ன ஆகணும்னா பாஸ் ஆகணும். பாஸ் மட்டும் இல்லை, பாஸ் ஆகிறதுலாம் ஒன்றுமே இல்லை, நீங்களே வந்து கொஷின் பேப்பர் எடுத்து எழுதினா தான் வந்து உங்களுக்கு வந்து பாஸ் ஃபெயிலுன்றதுலாம் நல்ல கிரேடு வந்து வாங்கணும், அதான் முக்கியம். ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ வீக்லி ஒன்ஸ் ஃப்ரைடே ஆஃப்டர்நூன் உங்களுக்கு முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணுன்னா நீங்கள் வந்து சேர்த்து கன்சல்டேட் பண்ணி நீங்கள் வந்து போஸ்ட் பண்ணணும். அதெல்லாம் டீட்டெயில்டாக வந்து உங்கள் பேட்ச் கொண்டுட்டு சொல்லுவாங்க. ஓகே, நான் சொல்லிடுறேன் ஷார்ட்டாக. நீங்கள் வந்து வீக்லி ஒன்ஸ் தான் வந்து போஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு நாளும் நீங்கள் போய் போஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்காது இந்த தடவை. ஓகேவா?
ஓகே, அப்படி நீங்கள் வந்து வீக்லி ஒன்ஸ் போய் போஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஹாட் காப்பி மெயில்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணணும். மெயில்னா இமெயில் கிடையாது, நார்மலாக போய் பண்ணுறீங்களா மெயில், அந்த மெயில் ஓகேவா. ஒரு 3 நாள் சேர்த்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா போடுறீங்கன்னா அப்படி வந்து நீங்கள் போட்டுடணும். ஸோ நீங்கள் வந்து 3 விஷயம் நான் வந்து உங்களை வந்து கண்டினியூஸாக நல்லா ஃபாலோ பண்ண முடியும். ஒன்று வந்து என்னென்னா QP ரிசீவ், ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட் காப்பி அப்லோட் பண்ணதுக்கப்புறம் சாஃப்ட் காப்பி அப்லோடட். 3வது வந்து ஹார்ட் காப்பி மெயில் பண்ணதுக்கப்புறம் ஹார்ட் காப்பி மெயில்டு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அட்டண்டன்ஸ் வந்து இது பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா QP ரிசீவ்டும், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட் காப்பி அப்லோடட். இந்த 2 விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஹார்ட் காப்பி நீங்கள் மெயில் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து அது வந்து பண்ணீங்க ஓகேவா. இது 2 ரொம்ப முக்கியம். இதை எப்படி நான் ஃபாலோ பண்ண போகிறேன்றதை நான் சொல்கிறேன் பாங்க. நான் தான் ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் இல்லை, உங்கள் ஃப்ரெண்டை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். நீங்கள் ஜஸ்ட் ஒரு இது வந்து போடுறீங்கன்னா இந்த லிங்க் வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிருவேன். நீங்கள் அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஓகே, இன்றைக்கி எக்ஸாம் யார் யார் வந்து இன்னும் வந்து QP ரிசீவ்டு போடல அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணி பாருங்கள். 10 மினிட்ஸ் தான் மேக்ஸிமம் டைம் ஓகேவா. அதுக்குள்ளே என்ன பண்ணுங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் இன்டிமேஷன் கொடுங்க. இதை 2 பேர் வந்து உங்களை வந்து ஃபாலோ பண்ண போகிறாங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க. 2வது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பியர் குரூப் லீடர்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. இதில் சரியாக கரெக்டாக போடவே மாட்டுறாங்க அப்படின்ற மாதிரினா நீங்கள் என்கிட்ட சொல்லுங்கள். அவங்கள தனியாக ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் நான் ஆட் பண்ணிவிட்டு அவங்கள தனியாக நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன். ஒரு கிளாஸில் ஒரு 10 பேர் அந்த மாதிரி இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஓகேவா. அவங்கள நான் தனியாக நான் பார்த்துக்கிறேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஓகே. இது ரொம்ப ரொம்ப முக்கியம்ப்பா. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அது வந்து நீங்கள் வந்து பார்த்துங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் காட்டுறேன்பாங்க. இந்த லிங்கை வந்து நான் வந்து ஷேர் பண்ணி என்னோட இன்னொரு மெயிலில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து போட்டிருக்கேன். இப்போ வந்து பாருங்கள், இங்கே நான் அப்டேட் பண்ணுறேன்னு வச்சுப்போமே. இப்போ என்னது இந்த இடத்துல வந்து நான் அப்டேட் பண்ணுறேன் QP ரிசீவ்டு அப்படின்னு சொல்லி அப்டேட் பண்ண அடுத்த செகண்ட் வந்து என்ன ஆகும், இங்கே வந்து உங்களுக்கு QP ரிசீவ்டுன்னு வந்துடும் ஓகேவா. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே பாருங்கள் யார் அதை எடிட் பண்ணுறாங்கன்றத இங்கே வந்து காமிக்கும் ஓகேவா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அது ரொம்ப முக்கியம். நீங்கள் இது எதுக்காக சொல்கிறேன்னா நீங்கள் வந்து போயிட்டு இன்னொருத்தவங்களுக்காக உட்காந்து அப்டேட் பண்ணாதீங்க. ஒன்ஸ் அதை பண்ணிட்டீங்கன்னா அது வந்து ஒரு ப்ராப்ளம் ஆகிடும். என்ன ப்ராப்ளம்னா நீங்கள் மட்டும் உங்களுக்கு QP ரிசீட் போட்டு அவங்களுக்கும் போட்டு போயிடுவீங்க. புரியுதுங்களா. அவங்க ஒரு தடவை இல்லை சார் நான் தூங்கிட்டேன், நான் வந்து மெசேஜ் பார்க்கல, உடம்பு சரியில்லை, எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் சொல்லுங்கள். அது எப்படியாச்சும் வந்து நான் வந்து டேக்கிள் பண்ணிட்டுருவேன். புரியுதுங்களா. நீங்கள் மட்டும் அமைதியாக மட்டும் உட்காந்துட்டு இருக்காதீங்க. எனி ப்ராப்ளம்ஸ் யூ கேன் டெல் மீ. ஓகே, இங்கே பாருங்கள். இப்போ உதாரணத்துக்கு நான் காட்டுறேன்பாங்க. இது வந்து வேறு ஒரு அஃபிஷியலான ஒர்க்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும், புரியுதுங்களா, லாஸ்ட் எடிட்னு சொல்லி இருக்கும். அதை நான் ஓப்பன் பண்ணேன்னா யார் யார் எப்பப்போ எந்த டைமிங்கில் எடிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து வரிசையாக வந்து இருக்கும். புரியுதுங்களா, என்னென்ன எடிட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ இன்னொருத்தவங்களுக்கு போய்ட்டு நீங்கள் வந்து தயவு செஞ்சு வந்து எடிட் பண்ணாதீங்க, எடிட் பண்ணி மாற்றாதீங்க ஓகேவா. இதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து ரெக்கார்ட் ஆகும் ஓகேவா. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா யார் வந்து எடிட் பண்ணுறாங்க இங்கே பாருங்கள். இப்போ இதை நான் வந்து பண்ணிகிட்ருக்கேன், இந்த இடத்துல நான் செல் வச்சுருக்காங்க, யார் பண்ணுறாங்கன்னுட்டு அங்கே வந்து வரும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், எனி டவுட்ஸ் நீங்கள் வந்து கேளுங்க. இதில் வந்து எக்காரந்து கொண்டும் இது மாதிரி லெத்தார்ஜிக்காக இருக்காதீங்க. இன்னும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, நான் மெசேஜை பார்க்கலன்னு சொல்லாதீங்க. அதை நான் ஒரு பெரிய அஃபென்ஸாக நான் எடுத்துப்பேன். அது கூட நான் பரவாயில்ல, சரி ஓகே ஏதோ தெரியாமல் பண்ணிட்டீங்கன்னு நம்ம எடுத்துக்கலாம். ஃபோன் பண்ணி அவனை எடுக்காமல் இருந்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து என்ன சொல்கிறது, சில விஷயம் மாட்டி தான் ஆகணும். புரியுதுங்களா. நீங்கள் வந்து இதை கரெக்டாக நீங்கள் பண்ணுறீங்க, நீங்கள் மண்ணு அழகாக கொஷின் பேப்பர் போகிறீங்கன்னா 100% என்னோட ஹெல்ப் வந்து உங்களுக்கு இருக்கும். அதை நான் கேரண்டி தரேன். லேப் எப்படி வந்து நீங்கள் அழகாக பண்ணிட்டு போனீங்க பார்த்தீங்களா. நம்பிக்கை இருக்கவங்க மேலே 1-2 கிறுக்கு பசங்க இருக்காங்க, அதான் எனக்கு கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக்காக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஓகேவா. இந்த ஃபோன் நான் பார்க்கலன்றது, அதுக்கப்புறம் வந்து மெசேஜை நான் கவனிக்கலை, நான் டாப் அப் பண்ணலை, அந்த மாதிரி ரீசன் வந்து தயவு செஞ்சு என்கிட்ட சொல்கிறாதீங்க. 2வது ஸ்டாஃப் வந்து கால் பண்ணாங்கன்னா அதை அட்டன் பண்ணுங்கள். 73 பேர் இருக்கீங்க, எத்தனை ஸ்டாஃப் இருக்காங்கன்னு பாருங்கள். புரியுதுங்களா. ஒவ்வொரு பர்சனுக்கும் வந்து அவங்க எடுத்து அவங்க கால் அடி ஏதோ ஒரு இஷ்யூன்னு சொல்லி கால் அடிக்கிறாங்கன்னா நீங்கள் ஃபோன் எடுக்காமல் இருக்காதீங்க. ஃபோன் வந்து உங்கள் கையில் தான் இருக்கணும் ஓகேவா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், எனி டவுட்ஸ் நீங்கள் வந்து எனக்கு கேளுங்க. இன்னும் டீட்டெயில்டு வந்து உங்களுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து உங்கள் பேட்ச் கோஆர்டினேட்டர் வந்து கொடுப்பாங்க. இப்போது இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் நீங்கள் பார்த்துட்டீங்கல்ல, நீங்கள் அந்தந்த எக்ஸாம் அன்றைக்கி நீங்கள் வந்து அதெல்லாம் போட போகிறீங்க. ஓகே, வெரி குட். இப்போ எனக்கு என்ன தேவைன்னா, இன்றைக்கி வந்து யாரெல்லாம் வந்து கரெக்டாக இதை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு எனக்கு தெரியணும் ஓகேவா. ஸோ
நான் என்ன பண்ணுறேன்னா சாம்பிளுக்கு வந்து நீ டேட்டு போட்டு நான் சாம்பிளில் வந்து என்ன பண்ணுறேன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஒரு காலம் ஒன்று ரெடி பண்ணி இது ஆக்சுவலாக நான் delete பண்ணிடுவேன். இது எதுக்காகனா இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கரெக்டாக போய் ரீச் ஆகலை அப்படின்னு சொல்லி வந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கெலாம் வந்து போகலையோ அதெல்லாம் வந்து நான் என்ன எடுத்துப்பேன்னா நான் வந்து ஒரு கேட்டகரியாக நான் வச்சுப்பேன். ஓகேவா? ஏன்னா ஏதோ டெக்னிக்கல் இஷ்யூ இல்லை சரியாக கவனிக்க மாட்டீங்க அப்படின்ற மாதிரி நான் எடுத்துப்பேன். ஸோ இதை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இது கரெக்டாக ரீச் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுங்கள், நீங்கள் நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா QP received அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க. எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வந்து QP received இல்லை சாஃப்ட் காப்பி அப்லோடட் ஹார்ட் காப்பி அது எனக்கு தேவை என்னன்னா நீங்கள் வந்து அது உள்ளே போயிட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு பண்ண தெரியுது அப்படின்றது எனக்கு தெரியும். ஏன்னா இதை வந்து கூகுள் ஷீட்ஸ் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு கூகுள் ஷீட்ஸ்ன்னு சொல்லிட்டு நீங்கள் அதை வந்து நீங்கள் அந்த லிங்க்கும் நான் ஷேர் பண்ணுறேன். அதை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும். இப்போ நான் சொன்னது வந்து இந்த வீடியோ இன்னொரு தடவை போட்டு கேளுங்க, அது உங்களுக்கு புரியணும். புரிஞ்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா நீங்கள் வந்து இங்கே வந்து இதை வந்து சேஞ்ச் பண்ணணும். இந்த லிங்க்கில் போயிட்டு சேஞ்ச் பண்ணணும். ஓகே, ஏன்னா அப்போ தான் எனக்கு தெரியும் யார் யார் இதுவும் வந்து கவனிக்காமல் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுவேன்னா அவங்கள தனியாக எடுத்து அவங்கள தனியாக நான் ஃபாலோ பண்ணிப்பேன். பியர் குரூப் லீடர்ஸ் நீங்கள் இதுக்கு கால் பண்ணி நீங்கள் சொல்லுங்கள் இந்த மாதிரி நீ மிஸ் பண்ணிட்டு அந்த வீடியோ பாருன்னு சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் வந்து இது மாதிரி பண்ணிட்டாங்கன்னா அவங்ககிட்ட நீங்கள் இன்டிமேஷன் வந்து கொடுங்க. ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், எனக்கு தேவை என்னன்னா எல்லாரும் நல்ல கிரேட் வாங்கணும், அவ்வளோதான். ஓகே, see you ஸ்டூடெண்ட்ஸ், பை.